பக்தி பீஸ்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள், கம்யூனிகேஷன், நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், நட்பு வட்டாரம் எப்பயுமே ஒரு மதிப்பளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய விஷயங்கள், அவமானம், கெட்ட பேர், எந்த ஒரு தொழிலையும் ஒரு தடை தாமதம், அது மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க, இந்த மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுஷுங்க, 10க்கு உரியவரும் இது மீனமும் உங்களுக்கு குரு தான். அப்போ 7 10க்கும் உரிய உங்களுடைய குரு பகவான் அப்படிங்கும் பொழுது ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அந்த பாதகாதிபதி என்ன பண்ணுன்னா உங்களுடைய இடத்துலையே அமரும் பொழுது அது என்னாகும், சில பிரச்சனைகளை, சில கஷ்டத்தை, சில அவமானத்தை எல்லாமே ஒரு எப்படி என்ன நீங்கள் துறையில் இருந்தீங்களாலும் ஒரு தொழிலில் இருந்தாலும் அதுக்கு வருமானத்தை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். தனத்துக்காரகன் யாருங்க, குரு பகவான். அந்த தனக்காரகன் 2ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வரார், சந்திரனோட இடத்துக்கு. சிறப்புங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இனிமே ப்ளஸ்ஸுங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம்ங்க, பண வரவு மிதுனத்துக்கு டாப்பு 90% நோட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஜூனில் இருந்து உங்களுக்கு மிதுனம் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம், ஆறாம் இடத்தை பார்க்குறார் விருச்சிகத்தை. ஸோ அதனால் 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்தை உங்களுக்கு உடம்பு தொந்தரவு, கைகால் வலியோ அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும்
உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேங்க, நிறைய உடம்பு தொந்தரவில் இருக்குது, கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கேன், அதெல்லாம் இனிமேல் படிப்படியாக உடல் நிலை பாதிப்பெல்லாம் குறைந்து நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள், ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பில் மிதுனத்திற்கு அருமை அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான விஷயங்கள் நடந்ததெல்லாம் இனிமேல் தவிடு பொடின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு பார்க்கும்போது என்னதுங்க, அது நன்மையில் முடியும். உங்களை யார் பேசுனாங்களோ, யார் ஏசுனாங்களோ, எங்கெங்கே அவமானப்பட்டாங்க அத்தனையுமே என்ன அவங்க கூப்பிட்டு வச்சு மாலை மரியாதை போடக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து உயரும். குரு உங்களுக்கு காப்பாற்ற போகிறார், நிறைய விஷயத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டு. அப்போ திருமணம் நல்ல ஒரு நீங்கள் ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு ஹை சொசைட்டியாக, ஒரு ஹையாக நல்லா படித்தவங்களா, உங்களுக்கு நல்ல பேர் அமையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய விஷயங்களாக நடக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் 2ஆம் இடத்துல குரு பகவானர்னால ஒரு அமௌண்ட்டு, ஒரு நல்ல நகை நட்டு போட்டு, ஒரு வசதி வாய்ப்போட நல்ல மருமகளோ நல்ல மருமகனோ எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயம். 10 அப்படிங்கும்போது என்னதுங்க, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுடைய தொழில் அப்படிங்கும் பொழுது சில மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்போம். இடமாற்றம் இருக்கும், தொழில் மாற்றத்தில் வெளிநாடு வெளியூர்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணம் பண்ணியிருப்பீங்க. அந்த பிரயாணத்துக்கெல்லாம் இனி வரும் காலகட்டங்கள் ஜூன்லேருந்து உங்களுக்கு நிறையா வருமானமாக மாறும். நல்ல தொழில் நிறைய அமையக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஜாப் என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கான தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்க மாணவர்கள்லாம் நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க, நிறைய ஸ்கூலில் கரெக்டாக வந்து படிக்கக்கூடிய நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு அற்புதமாக இருக்குது. கம்யூனிகேஷன் வாங்க, சினிமா துறை, கலைத்துறை, இது மாதிரி யூடியூப் சேனல் எல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலம் வெளிநாடு வெளியூர் தொடர்பில் இருக்கிறது, மீடியாவில் நல்ல பேர் வாங்கிறது, நிறைய வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் நீங்கள் நழுவ விடாமல் பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. அதற்கான அமௌண்ட்டு, அதற்கான குரு வந்து உங்களுக்கு நல்ல ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத. வீடு கடன், அதே மாதிரி நகைக்கடன், இது மாதிரி கடன் தொந்தரவில் இருக்கிறவங்க, கடனால் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து இந்த கொடுக்கல் வாங்கலையும் நிறைய விஷயம் உங்களுக்கு பண வரவு வரவனால உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய விஷயங்கள் மிதுனத்திற்கு படிப்படியான உயர்வை கொடுக்கும். அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அம்மா வழியில், அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவோ, அம்மா வழியில் ஏதாவது பண வரவு உண்டு, அல்லது வந்து அவங்க வழியில் ஏதாவது நல்ல காரியம், ஒரு திருமணம் நடக்கலாம், சித்தி பொண்ணுக்குங்க, பெரியம்மா பொண்ணுக்கு, அல்லது பையனுக்கு, இது மாதிரி சுபகாரியத்துக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி உறவுகளிடையே நல் இணக்கம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். அப்போ குரு பெயர்ச்சி மிதுனத்துக்கு ஒரு நல்ல டாப் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே போடுங்க, எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதற்கான லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும். ஏன்னா நிறைய நமக்கு வந்து இந்த அதிசாரமாக வந்து சிம்மத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போவார் அக்டோபர் 31 இது மாதிரிலாம் போயிட்டு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சில மாதங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி எந்தெந்த டைம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், என்ன ஜாபு, என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க சக்ஸஸை அடையலாம். அதே போல் லவ் பண்ணிகிட்ருக்கோம், லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா, இந்த காலகட்டமான இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய தாக்கமோ எதுவுமே உங்களுக்கு இல்லை. குரு பகவான் நல்ல இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்றது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கணவனால் பணம், மனைவினால் பணவரவு, இது மாதிரி உங்களுக்கு குடும்பத்தினாலேயும் உங்களுக்கு பணவரவெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பு வட்டாரத்தில் நல்ல பணவரவு வரக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா விஷயமும் வந்து இந்த குரு உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு கோயில் அப்படிங்கிறத நம்ம வேணும். அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்த கோயில் அப்படிங்கும்போது நவக்கிரக ஸ்தலத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நம்ம வந்து தென்முக கடவுள்ங்கிறோம், தென்திட்டை அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறது. ஆலங்குடி அப்படிங்கிறத நம்ம குருவுடைய ஸ்தலமாக சொல்கிறோம். ஆனாலும் நம்ம சிவன் கோயில் பக்கத்தில் ஏதாவது ஒரு 3 கால 2 கால பூஜை அபிஷேகம் நடக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டைக்கடலை, முல்லைப்பூ, இது போல் குரு ஓரையில் போய் நீங்கள் எந்த கிழமை பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் குரு ஓரையில் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க, சிறப்பாக
செய்யுங்க. மாதம் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னாவே மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரதோஷ வேளையில் நீங்கள் அபிஷேக பொருளாக பால், தேன், பன்னீர், விபூதி இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஈசனுக்கு, சிவனுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய நவகிரக தோஷமாக இருக்கட்டும், கட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கட்டும், அல்லது கட்டத்தினால கிரகத்தினால ஒரு உங்களுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் சரியாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருவும் செய்வார், அந்த ஈசனும் செய்வார். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.